சனிப்பெயர்ச்சின்னு பேசுவதே தவறு. காரணம், ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டுமே ஒரு விளைவை உண்டாக்க முடியாது. ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்க, வெறும் அந்த கல்யாணம் செய்து வைக்கிற புரோகிதர் அவர் மட்டும் கல்யாணமா? வாழை மரம் கட்டுறதுலேருந்து, லைட்டு போடுறதுலேருந்து, சமையல் பண்ணுறதுலேருந்து எல்லாரும் சேர்ந்தது தானே கல்யாணம். சரி, அப்போது இவர் மட்டும் விளைவை உண்டாக்குவார்னா மீதி 8 கிரகம் என்ன செய்யும்? இப்போ அப்படி பார்த்தா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு மாறுறாரு அப்படின்னு சொல்லப்படுதே, அப்ப அதோட இம்பாக்ட் அதுவும் இல்லைன்னுவீங்களா? நான் என்ன சொல்றேன், கூட்டு பலன் தான் எடுக்கணும். கூட்டு பலன்னா வருட கிரகங்கள், பொதுவாக பெரிய கிரகங்கள்ன்றது 3 கிரகங்கள். ஒன்று சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 2வது குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ராகு கேது பெயர்ச்சி 1.5 வருஷம் ஒரு வாட்டி. சரி, இப்போ இந்த 3 பேரும் அதிகமாக நேரங்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த 3த்தையும் சேர்த்து தான் பெயர்ச்சி பலன் எடுக்கணுமே தவிர வெறும் சனி பகவானுடைய பலன் மட்டும் வேலை செய்யாதுன்றது தான் உண்மை. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.